ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்கான இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸ். நம்ம கிராமர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேசிக் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இதிலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டென்ஸ் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். நமக்கு தெரியும் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம் நடந்துட்டுருக்கதை சொல்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். சேம் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா அதாவது கடந்த காலம் முடிஞ்சதை பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்றது எதிர்காலம், இனி நடக்க போகிறது அதெல்லாம் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒவ்வொரு டென்ஸுக்கும் நம்ம என்னென்ன வேர்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் என்னென்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஐ அப்படின்ற சப்ஜெக்ட்க்கு ஆம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஐ ஆம் அ டாக்டர், ஐ ஆம் அ டீச்சர், ஐ ஆம் சிங்கிங், ஐ ஆம் டான்ஸிங். ஸோ என்னன்னாலும் அது ஒரு கண்டினியூஸாக சொல்கிறனாலும் என்னன்னாலும் நம்ம என்ன ஐக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணோன்னா ஆம். ஐனாலே ஆம் வரணும். இது எதுக்கு? ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஐக்கு ஆம் யூஸ் பண்ணுறோம். இதே ஹீ, ஷீ, இட் அது மூணுக்குமே நம்ம இஸ் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹீ நமக்கு தெரியும், ஹீ, ஷீ, இட். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. அதாவது நம்ம வந்துட்டு உயிரற்ற பொருட்கள், ஒரு டேபிளோ சேரோ புக்கோ இதெல்லாம் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் அ புக் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ ஹீ இஸ் அ டாக்டர், ஹீ இஸ் ஸ்லீப்பிங், ஹீ இஸ் ரன்னிங். அப்போ ஷீ இஸ் அ ஹவுஸ்வைஃப், ஷீ இஸ் அ டீச்சர் அப்படி சொல்லும்போது நம்ம இஸ் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் அ கேட், இட் இஸ் அ டாக், இட் இஸ் அ ட்ரீ, இட் இஸ் அ டேபிள். அதுக்கு எல்லாமே இஸ்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வி, யூ, தே இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆர்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். வீனா நாங்கள், யூனா நீ, தேனா அவர்கள் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போது வி ஆர் லிசனிங், யூ ஆர் drinking water, they are playing in the ground. அந்த மாதிரி ஆர் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். இது புரிஞ்சுதான். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு இந்த மாதிரி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஐனா ஆம், ஹீ, ஷீ, இட்டுக்கு இஸ், வி, யூ, தே அப்படின்னா ஆர். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸில் சேம் ரெண்டே வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா அதில் வர மாதிரி ஐ, ஹீ, ஷீ, இட் இது நாலுக்குமே வாஸ்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இது பாஸ்ட் டென்ஸில் ஐ வாஸ் பிளேயிங், நான் விளையாண்டேன், ஐ வாஸ் பிளேயிங், ஹீ வாஸ் பிளேயிங், ஷீ வாஸ் பிளேயிங், இட் வாஸ் பிளேயிங். ஸோ இது வந்துட்டு நம்ம பாஸ்ட் டென்ஸ் பற்றி சொல்கிறோம். நான் விளையாண்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பாஸ்ட் டென்ஸ். இதே வி வேர், வி, யூ, தே இது எல்லாத்துக்கும் வேர்ன்ற வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். வி வேர் ரீடிங், யூ வேர் ரீடிங், தே வேர் ரீடிங் அவங்க வாசித்தாங்க. அதாவது பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா. அப்போ அது சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேர் அப்படின்ற வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்தோம்னா நம்ம வில் அப்படின்ற ஒரே வேர்ப் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக இதில் நம்ம வந்துட்டு வில் பி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது பேசிக்காக ஐ வில், ஹீ வில், ஷீ வில், இட் வில், யூ வில், தே வில் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஐ வில் அப்படின்னா ஐ வில் ரீடிங், நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஹீ வில் ரைட்டிங், he will write, she will write, it will write, you will write, they will write. அப்போ willன்ற வேர்ப் நம்ம யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் டென்ஸை நம்ம எழுதுவோம். ஸோ சேம் இதே தான். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆம் 3 வேர்ப் வருது இல்லையா. ஐக்கு ஆம்,
ஹீ ஷீட்டுக்கு இஸ், யூ வி தேக்கு ஆர். இது மூணுமே வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் வர வேர்ப், அதாவது நடந்துட்டுருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டில் நடந்துட்டுருக்க எல்லாத்துக்குமே ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ரெசண்ட்டில் சொல்ல போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இந்த 3 வேர்புமே நம்ம யூஸ் பண்ணலாம். அது வர சப்ஜெக்டை பொறுத்து. என்ன பற்றி சொல்கிறோன்னா ஆம், ஐ ஆம் சொல்கிறோம். ஹீ ஷீ இட்டுனா இஸ்ன்னு சொல்கிறோம். இதே யூ வி தே அதை பற்றி சொல்லும்போது அவங்கள பற்றி பேசும்போது ஆர் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் ஐ, ஹீ, ஷீ இட்டுக்கு வாஸ்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ் நடந்து முடிஞ்சதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம என்ன எப்படி இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பாஸ்ட் டென்ஸ் வேர்ட் வந்து நம்ம பேசுகிறோம். நம்ம நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா ஐ வாஸ், யூ வேர், தே வேர் அப்படின்ற வேர்ப் தான் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணோம். நம்ம வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் சொல்லும்போது ஐ ஆம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹீ இஸ், ஷீ இஸ் அப்படின்னு சொன்னால் அது ப்ரெசன்ட் டென்ஸாக வந்துடும் இல்லையா. அப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு போகும்போதுக்கு ஐ வாஸ், யூ வேர், தே வேர் அப்படின்ற வேர்பு யூஸ் பண்ணுவோம். சேம் ஃபியூச்சர் டென்ஸ் வரும்போது நமக்கு தெரியும் வில், காமனாக வில் அப்படின்ற வேர்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி செஞ்சோம்னா வில் ஒரு சென்டென்ஸில் வில் அப்படின்ற வேர்டு வந்துருச்சுனாலே அது என்னது ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஐ வில், யூ வில், தே வில், ஷீ வில் எதுனாலும். நேம் சம்திங் இப்போ நேம் வச்சா கூட இப்போ ஹீன்ற இடத்துல ஒரு நேம் நம்ம போட்டு சொல்லலாம் இல்லையா. ராஜு வில் வென் டு ஸ்கூல். வென் டுன்னு சொல்ல முடியாது. வென் வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்துடும். ராஜு வில் ரீடிங், ராஜு வில் பிளேயிங். ராஜு விளையாண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு விளையாண்டா அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், விளையாடுவான் அப்படின்றது ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ இதுதான் பேசிக்கான நம்ம ஒரு சென்டென்ஸை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு நோட்லேயோ ஒரு புக்லேயோ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி வந்துட்டு கண்டுபிடிப்போம். வில், வாஸ், வேர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸா இல்லை ஃப்யூச்சரில் சொல்கிறாங்களா பாஸ்ட்டில் சொல்கிறாங்களான்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது பேசிக்கான ரூல்ஸ் இது. இது நம்ம ப்ரீஃபாக டீட்டெயில்ஸ் வந்துட்டு வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.